வணக்கம் நண்பர்களே. ஸோ ஃபைனலாக நம்ம குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ட்ரெய்லர் ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் அவர்களுடைய முந்தைய திரைப்படங்களுடைய ரெஃபரன்ஸ் தான் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய ரெஃபரன்ஸை காட்டுறதுக்காகவே ஒரு படம் எடுத்து அதெல்லாமே சேர்த்து வச்சு ஒரு ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த ட்ரெய்லருங்கிறதே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த ஒத்த ரூபா தார அந்த சாங்குடைய ரீமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேற லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சோ ஸ்வீட். ஸோ அது போக இந்த திரைப்படத்துடைய கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோக்கத்திலையுமே ஒரு சில கிளிப்ஸுமே இந்த ட்ரெய்லரில் இருந்துச்சு. ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையும், ஸோ எப்படி இந்த திரைப்படம் தியேட்டரில் பிளாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே இந்த விடலாம் பார்க்கலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. அப்போ அப்படியே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களை வந்துட்டு விலங்கு மாட்டி ஏதோ ஒரு வேனில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. போலீஸ் வேனில் வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ மேபி அந்த இடத்துல அவர் முறைக்கிறத பார்த்தா அந்த வேன்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவார் போல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு பயங்கரமான வில்லனுக்கான ஒரு இன்ட்ரோ சீனாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கப்பலில் நிறைய பொண்ணுங்களோட ஜாலியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் டான்ஸ் ஆட்டு வைப் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதன் மூலமாகவே இவர் ஒரு மிகப்பெரிய பணக்கார ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அண்ட் ஆல்சோ மார்க் ஆண்டனி திரைப்படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கப்பலையே உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் அல்டிமேட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த கப்பலை பாருங்கள் வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் அவர் கப்பலெல்லாம் போகிறத பார்த்தா மேபி ஏதாவது ஒரு இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இல்லீகலாக ட்ரக்ஸ் கடத்துறது இந்த மாதிரியான ஒரு வேலைத்தனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர் பண்ணுறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் அவர்களுடைய பையன் வந்துட்டு காட்டி கொடுத்துருவான் போல. ஸோ இவர் காட்டி கொடுக்குறாரா அல்லது வேற ஏதாவது ஒரு இடைஞ்சல் அந்த பிஸ்னஸ்க்கு பண்ணுறாரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த பையன் கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய பிஸ்னஸ்க்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் எப்படியாச்சும் இந்த பையனுடைய கதையை முடிச்சிடலாம், அது முடிஞ்சாதான் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் நார்மலாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் தாண்டா உனக்கு வில்லன். அதனால அந்த சின்ன பையனை கொலை பண்றதுக்காக ஆளுங்களையுமே அனுப்புறாங்க. ஆனா அந்த ஆளுங்களையெல்லாம் ஒருத்தன் அடிச்சு போட்டு திருப்பி அனுப்பி வச்சிருக்கான். நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. யார் தாண்டா அடிச்சு போட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் நம்ம தல அஜித் அவர்கள். ஏகே நம்ம ஏகேக்கு இந்த பையனுக்கு என்ன சம்பந்தம் யோசிச்சோம்னா இது அவரோட அப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிய வருது. சரி அப்பனா இருந்தா என்ன, அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம அஜித் அவர்கள் ஒரு பயங்கரமான ரேசர். ஸோ இந்த கார் ரேஸில் கலந்துக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் தயாரிக்கக்கூடிய பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்போர்ட்ஸ் காரு ரேஸ் கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு. This is my fucking game. இவன் என்னடா பெரிய இவனாடா, வெறும் கார் தயாரிக்கிறவன் தானே, இவன் பையனை கொல்றது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் அசால்ட்டா நினைச்சிட்டு அப்பதான் வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு ஒருத்தன் பிளாஷ்பேக்கை சொல்றான். தம்பி அவன் வெறும் கார் தயாரிக்கிற சாதாரண ஆளுன்னு மட்டும் நினைச்சிடாத, அவனுடைய பிளாஷ்பேக் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறாங்க. ஒரு ரெட் டிராகன். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் இருந்து எப்படி எப்படிலாம் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக வளர்ந்து வந்தார். அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கை அவருக்கு என்னென்னலாம் வந்துட்டு கொடுத்துச்சு, என்னென்னலாம் அதனால் அவர் இழந்தார். இப்போ அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வந்து தான் பையனுக்காக எப்படி மாறி வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் வருது. தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். அது எல்லாத்தையுமே நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் கேட்குறாங்க. ஏகே சார் இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன், நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. கேட்டுட்டு பரவாயில்ல, அவன் என்னதான் பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலும் அவன் பையனை நான் கொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இனிமே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் விசஸ் ஏகே இந்த கிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். ப்ரோ அப்போ நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துடைய மெயின் வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அஜித் அவர்களுக்கு நிகரான வில்லன் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது.
ஸோ மேபி ஸ்கிரிப்டை இப்படி கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம அர்ஜுன்தாஸ் அவர்களால் சமாளிக்க முடியல ஏகேவை. அதனால் நம்ம அர்ஜுன்தாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய வில்லனை தேடி போகிறாரு. ஸோ அந்த பெரிய வில்லன் மேபி நம்ம ஜாக்கி ஷ்ராஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருடைய ஒரே ஒரு லுக்கை மட்டும்தான் இந்த டீசரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம ஜாக்கி ஷ்ராஃப் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அந்த ரோலில் நடிச்சிருக்கலாம். மேபி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஹைட் பண்ணி வச்சிருக்கலாம். பட் இன்னொரு பெரிய வில்லன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கிளியராகவே தெரியுது. ஸோ அந்த பெரிய வில்லனை கூட்டிகிட்டு வர்றாரு நம்ம அர்ஜுன்தாஸ் அவர்கள். இப்போ நம்ம ஏகே வந்து எப்படி அந்த வில்லனை சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் போகும்னு நினைக்கிறேன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர். ஸோ ஃபைனலாக அந்த பெரிய வில்லன், அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன்தாஸ் இவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு தன்னுடைய பையனை எப்படி நம்ம ஏகே சேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய கதையாக இருக்க போகுது. ஆனால் என் பையனுக்கு ஒன்றுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். இது நிகழ்கால கதை. ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பயங்கரமான ஸ்டோரியை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீகோட் பண்ண ஆரம்பித்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தலா அஜித் அவர்களை இந்த லுக்கில் காட்டியிருப்பாங்க. கையில் வந்துட்டு அவர் ஒரு கேமராவை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ மேபி இந்த லுக்கில் இருக்கிறப்போ அவருடைய ரோல் என்னவாக இருக்குன்னா பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அவனுடைய ஆப்பனண்ட் எங்கே போகிறான், எங்கே வரான், அவன் எப்படி இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி அவங்களுக்கு தெரியாமல் போய் அவங்க எங்கே போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு ஆளாக இவர் இருக்கலாம். ஸோ அப்படி வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வருது. ஸோ அந்த கேங்ஸ்டருடைய பேரை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய யாருமே வந்து வரமாட்டேங்கிறாங்க. என்னதான் அவனை போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் யாருமே வராதப்போ நம்ம ஏகே மட்டும் நான் இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்டரை எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு பஸ்ஸில் வச்சு அவனை போட்டு தள்ளுறாரு. ஸோ அந்த ஷூட் பண்ணுற சீன் வந்துட்டு பயங்கர மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அங்கதான் வச்சு அவனை கொலை பண்றாரு போல. அந்த யாராலையும் தொட முடியாத கேங்ஸ்டரை நம்ம ஏகே வெறும் போட்டோகிராஃபர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போடுறாரு போல. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய டானா அவர் ஃபார்ம் ஆகுறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா கையில் டேட்டூலாம் குத்திக்கிறாரு. ஒவ்வொரு ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஸோ கத்தியெல்லாம் வாங்கிட்டு இனிமேல் முழு நேர கேங்ஸ்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. ஸோ பின்னாடி அவருக்கு ஒரு கேங் ஃபார்ம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒவ்வொரு சம்பவமாக பண்ணி ஒரு பெரிய கேங்ஸ்டராக வந்து பார்த்தோன்னா வலம் வராரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா டீசரில் ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கும். இந்த மாதிரி அவன் போட்ட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு அவனே வந்திருக்காங்கிற மாதிரி. அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே வர்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஃப்ளாஷ்பேக்லேயே வந்துட்டு பாருக்குள்ளே பூந்து எல்லாரையும் அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே பூந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே எல்லாரும் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையா சம்பவங்கள் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே யாரோ ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்காக வராரு அப்படிங்கிறப்போ அவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு சில ஆட்கள் வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முகத்தில் வெள்ளை கலர் மாஸ்க் போட்டு ஒரு மாதிரி அந்த ஃபைட் சீனா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மால் நடுவில் நின்றுருப்பாரு. அவரை கொலை பண்ணுறதுக்கு வந்தவங்களாம் சுற்றி நின்றுருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை தான். எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேட் ஆக்குது. ஸோ அப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே யாரை போடுறதுக்காக வராருன்னு நினைக்கிறீங்க? ஸோ மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் எல்லாத்தையும் விட்டு திறந்து ஒரு நல்லவராக மாறிட்டு இருக்கும்போது இப்போ ஜெயிலுக்குள்ளே யாரையோ ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்காக அவர் வராரு அப்படிங்கிறப்போ அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏகே வராரு, வழி விடுறாங்க. ஸோ அடுத்தது த்ரிஷா அவர்களுமே இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்ம ஏகே உடைய ஒய்ஃபாக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. எங்கள் அப்பாவை கார்லேருந்து நடு ரோட்டில் தள்ளி விட்டதே அவர் தான். ஸோ இவங்களை வச்சு ஒரு மங்காத்தா ரெஃபரன்ஸையுமே வச்சு விட்டுருக்காங்க. பட் மங்காத்தா ஸ்டோரியும் குட் பேட் அக்லியும் கனெக்ட் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்க சான்ஸ் இல்லை. அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி ஒரு குட்டியான ஒரு கனெக்டை கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம த்ரிஷா அவர்கள் வந்துட்டு மங்காத்தா திரைப்படத்தில் அஜித் அவர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. அதாவது அவங்க அப்பாவை வந்துட்டு அஜித் தள்ளி விட்டு போவார் இல்லையா. அந்த அஜித் அவர்களை அவங்க ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. அவன் தான் ஏமாற்றிட்டு போயிட்டான். அந்த விநாயக் அப்படிங்கிற கேரக்டர் ஏமாற்றிட்டு போயிட்டாரு. அந்த அஜித் மாதிரியே வேற ஒரு அஜித்தை பார்த்துருக்காங்க போல. அவர் தான் நம்ம குட் பேட் அக்லி அஜித்தா கூட இருக்கலாம். ஸோ அவரை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி ஒரு கனெக்ட் கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் என்ன வேணால் பண்ணுவார் சொல்ல முடியாது. பட் இந்த டைலாக் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கணிக்க முடியல. இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக நம்ம சிம்ரான் அவர்கள் வந்துட்டு வர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சுல, ஐ மிஸ் யூ. மேபி அந்த வாலி ஸ்டைல் ஒன்று பண்ணுவார்ல நம்ம அஜித் அவர்கள் டீசரில் பார்த்துருப்போம்.
அது நம்ம சிம்ரனுக்கு முன்னாடி தான் பண்ணுவாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரியுமே டவுட் இருக்குது. ஏன்னா சிம்ரன் அவர்கள் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, அப்போ அவர் அந்த சிவிங்கம்மை மென்ற மாதிரி பண்ணி காட்டி இப்போ ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்னா எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பிளாஸ்ட் ஆயிரும் தேட்டரு. ஸோ வேறு லெவலில் தான் அந்த சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நிறையா ரெஃபரன்ஸை அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஃபயரான சீன் இந்த ட்ரெய்லரில் என்ன பார்த்துருந்தேன் அப்படின்னா, ஒரு கேங் வந்துட்டு நம்ம ஏகேவை பயங்கரமாக சேஸ் பண்ணி போகிறாங்க. நம்ம ஏகே வந்துட்டு அந்த எல்லோ கலர் கார் ஒன்று இருக்குல்ல, அந்த ரேஸ் கார், அதில் வந்துட்டு வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடி பயங்கரமாக சேஸ் பண்ணுறாங்க. நம்ம வழக்கமாக வந்துட்டு நிறையா திரைப்படங்களில் இந்த கன் ஷூட்டிங் ஃபைட் சீனாக பார்த்துருப்போம். அதாவது படன்னு ஷூட் பண்ணுவார். நம்ம ராக்கி பாயாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், கைதியில் பார்த்துருப்போம், அனிமலில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு கன்னை வச்சு கடன்னு ஷூட் பண்ணுற சீன் நிறையா பார்த்துருப்போம். ஆனால் ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழேன்னு எல்லா பக்கமும் கன்னை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பீரங்கி மாதிரி அந்த காரை ரெடி பண்ணி சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில். ஸோ அந்த காரை எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும். ஸோ அந்த வெறும் கன்னை மட்டுமே பிடிச்சி டபன்னு ஷூட் பண்ணாமல் ஒரு காரையே கன்னாக மாற்றி வர்றவங்களை பூரா அழிக்கிறதுங்கிறது இது கொஞ்சம் புது ட்ரையாக தான் இருக்குது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாத்தையுமே தாண்டி இந்த திரைப்படத்தினுடைய பீஜம், நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பீஜமே இந்த ட்ரெய்லரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே நண்பர்களே. ஸோ இதெல்லாம் தான் இந்த குட் பேட் அக்லி ட்ரெய்லரில் நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள். ஸோ நீங்கள் இதை தாண்டி வேறு ஏதாவது சில விஷயங்களை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.